ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கான்செப்ட் வந்து டைனாமிக் மெமரி அலோகேஷன் இன் சி. ஓகேவா? டைனாமிக் மெமரி அலோகேஷன்னா என்ன? In C, it refers to allocating memory at runtime using special function provided by the C standard library. Unlike static memory allocation, where memory is reserved at compile time, dynamic memory allocation allows program to request memory while the program is running, making it more flexible and efficient, especially when dealing with data structures like linked lists, trees, or large arrays. ஓகே. சிம்பிளா டைனாமிக் மெமரி அலோகேஷன் என்னன்னா, நான் மெமரி அலோகேட் பண்ண போறேன். எந்த டைம்ல பண்ண போறேன்? ஒரு ப்ரோகிராம் ரன் ஆகும்போது எஃபிஷியன்ட்டா. லெட்ஸ் சே எப்போ சொல்றேன்னா, எப்படி சொல்லலாம்? இப்போ நான் ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தேவை. எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் மாதிரி வேணும். எதுக்கு வேணும்? ஏன்னா நான் ஒரு ப்ரோகிராம் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அப்பதான் சொல்றேன். ஒரு ஒரு லெட்ஸ் சே ஒரு வேரியபிள இனிஷியலைஸ் பண்ணிட்டு, அந்த வேரியபிள் இவ்ளோ வேல்யூ தான் அக்கமடேட் ஆக போகுதுன்னு நான் சொல்றேன் அந்த ப்ரோகிராம்ல. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? ராதர் தென் லெட்ஸ் சே எனக்கு ஒரு 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 8 பிளாக் ஆஃப் மெமரிஸ் அவைலபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 பிளாக்னா 8 பிளாக்ல என்னால ஒரு அவ்ளோ வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும்னா, என்னோட ப்ரோகிராம் அப்போ நான் வெறும் 4 பிளாக்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன்னா, அந்த 4 பிளாக்ஸ் அன்னெசெசரியா வேஸ்ட் ஆக போகுது கரெக்ட்டா? சோ நான் என்னோட ப்ரோகிராம் நான் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது நான் அங்கேயே மென்ஷன் பண்றேன். எனக்கு வெறும் 4 பிளாக்ஸ் மட்டும் தான் வேணும். நான் 4 பிளாக்ஸ் தான் யூஸே பண்ண போறேன் என் ப்ரோகிராம்ல. எனக்கு அன்னெசெசரியான இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் வேண்டாம். நான் ப்ரோகிராம்க்குள்ளேயே ஹவ் எஃபிஷியன்ட்டா நான் மெமரி அலோகேட் பண்ண போறேன் டியூரிங் ப்ரோகிராம். அதுதான் டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஓகேவா? இப்போ எதுக்கு டைனாமிக் மெமரி அலோகேஷன்? நான் சொன்னேன் கரெக்ட்டா? நான் எப்போ வேணும்? ஒரு 8 பிளாக் ஆஃப் ஸ்பேஸ் எனக்கு அவைலபிள் இருக்குன்னா, ராதர் தென் ஒரு 4 பிளாக் ஆஃப் ஸ்பேஸ் அன்யூஸ்டா இருந்துச்சுன்னா, அந்த அன்யூஸ்டு நான் கூட கேரி பண்ணாம, நான் சொல்லிடுறேன். எனக்கு வெறும் 3 ஆர் 4 பிளாக்ஸ் மட்டும் தான் வேணும். நான் ப்ரோகிராம்லயே ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அப்போ அந்த டைம் மட்டும் தான் எடுத்துக்கிறேன். கரெக்ட்டா ஒரு எஃபிஷியன்ட்டா மெமரி அலோகேட் பண்ணி ஹேண்டில் பண்ண போறேன். ஓகேவா? இது மெயினா எங்க யூஸ் பண்ணுவோம்னா, லிங்க்டு லிஸ்ட், ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸ். லிங்க்டு லிஸ்ட் எப்படி இருக்கும்னா, லெட்ஸ் சே ஒரு பிளாக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ஒரு 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 ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோயேன். ரெக்டாங்குலர் ஷேப்ப 3யா டிவைட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன். அந்த 3ல லெட்ஸ் சே அங்க ஒரு நோடோட வேல்யூ இருக்கும். அதோட அட்ரஸ் இருக்கும். அத சேம் திங் இஸ் ரிலேட்டட் டு சேம் ஸ்ட்ரக்சர காப்பி பேஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோயேன் டபுள் டைம். அது 2த்துமே லிங்க் ஆயிருக்கும். சோ இதுதான் நம்ம லிங்க்டு லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? அங்க யூஸ் பண்ணுவோம். ட்ரீஸ் எப்படி இருக்கும்? ட்ரீஸ்ல லெட்ஸ் சே பேரண்ட் நோட் இருக்கும், லெஃப்ட் நோட் இருக்கும், ரைட் நோட் இருக்கும். டுகெதர் கனெக்ட் பண்ண பேரண்ட் நோட்ல இட்ஸ் டுகெதர் ஃபார்ம் பண்ணுமா ட்ரீ ஸ்ட்ரக்சர். தென் கிராஃப் இங்கெல்லாம் நம்ம இங்க எஃபிஷியன்ட்டா இருக்கும். டைனாமிக் மெமரி அலோகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டைனாமிக் மெமரி அலோகேஷன்லயே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்னா malloc, kelloc, realloc, free. malloc என்ன பண்ண போகுதுன்னா allocate பண்ண போகுது மெமரி ஆஃப் ஸ்பெசிஃபைட் பை. இதை நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். தென் kelloc என்ன பண்ண போகுது allocate memory and initializes to 0. Then relloc changes size of previously allocated block. இந்த relloc வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இட்ஸ் linked with either malloc or kelloc. இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணாதான் என்னால relloc ஃபங்க்ஷனே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் வந்து இட்ஸ் ஃப்ரீ. ஃப்ரீ என்ன பண்ண போகுது? டீஅலோகேட் பண்ண போகுது previously allocated memory. சோ என்ன ஆக போகுது? malloc and kelloc can be performed தனியா. அதால தனியா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். If you want to perform relloc or free, either any one of the above thing has to be performed. ஓகேவா? then okay. malloc னா என்ன? it stands for memory allocation. it allocate பண்ணும் single block of specified size. return பண்ணும் void pointed to the block must be a typecast ஆ இருக்கணும். content of all the allocated memory are uninitialized. ஓகேவா? புரியல? சிம்பிளா சொல்றேன். இப்போ malloc இருக்குன்னு வச்சுக்கோயேன். இது என்ன பண்ண போகுது? allocate பண்ண போது அது பாயிண்டர்ஸ். ஓகேவா? லெட்ஸ் இந்த சின்டாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு இங்க int இருக்குல்ல, it can be let's not write int ன்னு சொல்லாம டேட்டா டைப்னு வச்சுக்கோயேன். டேட்டா டைப் ஸ்டார் then malloc of size. இது என்ன பண்ண போகுது? இது என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ண போறோமோ அது ஸ்பெசிஃபை பண்ண போதுதான் malloc ஃபங்க்ஷன். ஓகேவா? என்ன டைப் ஆஃப் டேட்டா நான் ஸ்டோர் பண்ண போறதா ஸ்பெசிஃபை பண்ண போது malloc ஃபங்க்ஷன். அண்ட் இந்த malloc ஆஃப் இதுன்னு சொல்லியிருக்கேன். என்னது? n ஸ்டார் சைஸ் ஆஃப் இன்ட்னா இப்ப நான் ஸ்டோர் பண்ண போறேன். இங்க ஒரு டேட்டா டைப் கொடுத்துட்டேன் கரெக்டா இந்த int ஸ்டார்ல.
அது எவ்வளோ லெட்ஸ் சே எவ்வளோ சைஸ் எவ்வளோ மெமரி ஆக்குபை பண்ண போகுதுன்னு சொல்றதுதான் மெலாக் ஃபங்க்ஷன். மெலாக் ஃபங்க்ஷன் என்ன ஸ்பெசிஃபையா சொல்ல போகுது, ஸ்பெசிஃபிக்கா இந்த டேட்டா டைப் வந்து லெட்ஸ் சே இவ்வளோ இட்ஸ் கோனா ஆக்குபை இவ்வளோ சைஸ், அதுதான் மெலாக் ஃபங்க்ஷன். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கெலாக் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? கெலாக்ல லைக் டைரக்ட் கெலாக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது, கான்டிகுவஸ் அலோகேஷன். allocate பண்ண போது memory for an array of elements and initializes all to 0, returns a void pointer which should be typecast. இதோட சின்டாக்ஸ் பார்த்தா நான் சொல்றது புரியும். லைக் மேல என்ன சொல்லிருக்காங்க, ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க, pointer is equal to in star kelloc of n size of int ன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இந்த int இருக்கு, let's say இந்த int வந்து let's replace it by data type ன்னு சொல்லலாம். ஓகேவா? இது என்ன பண்ண போகுதுன்னா, இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த int எடுத்து ஸ்பெசிஃபை பண்ண போறோம். ஓகேவா? இங்க மெலாக்ல எப்பவுமே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, மெலாக்ல ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கும். வேற கெலாக்ல பார்த்தா 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒரு வந்து டிஃபால்ட்டாவே ஒரு வேல்யூ வந்து 0 தான் இருக்கும்னு நம்ம சொல்லிடுறோம். ஓகேவா? சோ இது ரெண்டுமே எப்படி இன்டர்லிங்க் ஆகுதுன்னா என்ன, எது ரெண்டுமே எப்படி இன்டர்லிங்க் ஆகுதுன்னா, இங்க இன்டென்ட் சொன்னோம்ல, அந்த டேட்டா டைப்பும் இந்த கெலாக் ஆஃப் 2 ஆர்குமெண்ட்ஸ் இது ரெண்டுமே எப்படி இன்டர்லிங்க் ஆகுதுன்னா, இந்த நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இந்த என் இருக்கு இல்லையா, இந்த என் வந்து லைக் ஸ்பெசிஃபை பண்ணுது. இவ்வளோ ஈச் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல டேட்டா டைப், லெட்ஸ் சே அந்த இன்டர்கேட்ல ஃப்ளோட் ஆர் என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருந்தாலுமே அந்த ஒரு டேட்டா டைப்பையுமே இந்த கெலாக் ஆஃப் என் இருக்குல்ல அவ்வளோ டைம்ஸ் இட்ஸ் கோன ஆக்குபை பண்ண போகுதுன்னு சொல்ல போறோம். ஓகேவா? இதுதான் கெலாக் ஃபங்க்ஷன். லெட்ஸ் சே ரியலாக். நான் ரியலாக் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன், ரியலாக் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் either மெலாக் ஆர் கெலாக்னு சொன்னேன். இந்த 2 ஃபங்க்ஷன்ல ஏதாவது ஒன்னு பெர்ஃபார்ம் ஆனாதான் என்னால ரியலாக் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வாட் இட்ஸ் கோன சே, இட்ஸ் யூஸ் ஃபார் resize the previously allocated memory block. Useful when the required memory size may change during execution. The original memory block may be moved to a new location. சிம்பிளா சொல்லட்டா, இப்ப நான் மெலாக் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், ஸ்பெசிஃபை பண்ண போறேன் இந்த டேட்டா டைப் நீட்ஸ் இவ்வளவுதான் மெமரி. அண்ட் கெலாக்ல என்ன சொன்னேன், அங்க வந்து ஆர்குமெண்ட்ஸும் வந்துடும். ஸோ 2 டைப்ஸ் வந்துடும். கரெக்டா? கெலாக்கும் அதே தான், ஒன்னு ஜஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ண போறேன் அதோட மெமரி தான். ஓகேவா? பட் தி திங் இஸ், நான் இங்க கெலாக்ல வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டேன்னா, பட் இப்போ இந்த ரியலாக்ல இப்போ நான் கெலாக் ஃபங்க்ஷன், ஓகே நான் மெலாக் ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மெலாக் ஃபங்க்ஷன் என்ன சொல்லிட்டேன், லெட்ஸ் சே ஒரு டேட்டா டைப், இந்த இன் டேட்டா டைப்க்கு எனக்கு அதுல உள்ள இன்ட் லெட்ஸ் சே 5 நம்பர்ஸ்னு சொல்லிட்டேன்னா, ஒரு 5 டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு, ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப காம்ப்ளிகேட் கூட பண்ண வேணாம். லெட்ஸ் சே 5% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 5%க்குமே நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், பர்சன் ஏ கோனா ஆக்குபை இவ்வளோ பைட் தான், இவ்வளோ ஸ்பேஸ் தான் எடுத்துக்க போறான். பர்சன் பி இவ்வளோ ஸ்பேஸ் தான் எடுத்துக்க போறான். பர்சன்ஸ் பி அவனுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? கரெக்டா? இப்போ ரிலாக் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன்னா, லெட்ஸ் சே பர்சன் ஏ இஸ் இன் நீட் ஆஃப் மோர் ஸ்பேஸ். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ரிலாக் ஃபங்க்ஷன் நான் வந்து என்ன பண்ண போறேன், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் மெமரி பிளாக்ஸ் கொடுக்க போறேன். அதான் ரிலாக் ஃபங்க்ஷன். இப்போ சின்டாக்ஸ் பார்க்கலாம். இங்க என்ன இருக்கு, பாயிண்டர் ஈக்குவல் டு இந்த என் ஸ்டார். இந்த இன்ட் கேன் லெட்ஸ் நாட் சே அது இன்ட் மட்டும் தான் சொல்றதை விட அங்க ஒரு டேட்டா டைப்ஸும் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் என்ன விதமா, ஃப்ளோட், இன்ட், வாய்ட், ஃப்ளோட், இன்ட் என்ன வேணா இருக்கும்னு சொல்லிடுறோம். ஓகேவா? தென் ரிலாக் பாயிண்டர் நியூ சைஸ். என்ன ரியலாகோட ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான உள்ள பாயிண்டருக்கு I'm gonna allocate புது சைஸ், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ நியூ சைஸ் ஆஃப் இன்ட். புரிஞ்சுதா? இதுதான் ரிலாக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். இந்த ஃப்ரீ ஃபங்க்ஷன் என்னன்னா, டீஅலோகேட்டிங் மெமரி ஸ்பேஸ். ரிலாக்ல என்ன பண்ண போனா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கான ஒரு டேட்டா டைப்க்கு, எக்ஸிஸ்டிங் டேட்டா டைப்க்கு ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மெமரி ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ரிலாக் ஃபங்க்ஷன். ஃப்ரீ வந்து லைக் எடுத்து விட போறேன், ரிலீஸ் பண்ண போறேன் ஆல்ரெடி யூஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ என்ன பண்ண போறேன், லெட்ஸ் சே பர்சன் ஏ இருக்கான். வித் ஹெல்ப் ஆஃப் மெலாக் ஃபங்க்ஷன் பர்சன் ஏக்கு நான் மெமரி பிளாக்ஸ் கொடுத்துட்டேன். யூ கோனா ஆக்குபை 2 மெமரி பிளாக்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ வித் ரிலாக் ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ண போறேன்,
I'm going to extend one more block to person A. ஏன்னா person A is in need of another block. So நம்ம லாக் ஃபங்க்ஷன் பண்ணும்போது person A கிட்ட 2 blocks இருந்துச்சு. Then lock function பண்ணப்போ person A கிட்ட 3 blocks இருக்கு. இப்போ நான் ஃப்ரீ ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா இப்போ person A சொல்லியாச்சு. ஓகே ஐம் சாட்டிஸ்ஃபைட் வித் 2 block and I'm no need of another extra block ன்னு சொன்னனால with the help of free function என்ன பண்ண போறேன், அந்த தேர்ட் பிளாக்கை ரிலீஸ் பண்ணி விட போறேன். ஸோ என்ன பண்ண போறேன், சின்டாக்ஸ் எப்படி இருக்கு, ஃப்ரீ பாயிண்டர், அந்த பாயிண்டரை வந்து நல்லா ஆக்கிடுங்க. ஸோ ஐம் நாட் கோன் யூஸ் இட். கரெக்டா, இதுதான் ஃப்ரீ ஃபங்க்ஷன். இதோட டைனாமிக் மெமரி அலோகேஷன் டாபிக் முடிஞ்சுது.